என் தங்கப்பிள்ளையே, வளர்பிறை பஞ்சமியினுடைய இந்த பொன்னான புதன் கிழமையில் என் பிள்ளை, கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற வாய்ப்பு இந்த வராகி என்னுடைய வாக்கினை கேட்கின்ற வாய்ப்பு. இது உனக்கு இன்று பேரதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றது. அப்பேற்பட்ட இந்த நேரத்தில் இந்த தாயானவள் உனக்கான வெற்றி வரத்தினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்றைய நாளில் நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு செயலும், நீ தொடங்க நினைக்கின்ற ஒவ்வொரு விடியலிலும் நீ நிச்சயமாக உனக்கான விஷயங்களை நல்லபடியாக செய்து எல்லாவற்றையும் சிறப்பானதாக இன்று முடிக்க உனக்கு இந்த வராகி உடனிருந்து எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். என் பிள்ளையே, இன்றைய நாள் தொடங்கும் பொழுது இன்று பஞ்சமி நாள் என்பதனால் இந்த வராகியினுடைய சில வார்த்தைகளை மனதில் வைத்துக்கொண்டு நீ தொடங்க வேண்டும். உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்களை பற்றி நீ எப்பொழுதுமே தவறாக எண்ணி விடாதே. ஏன் தெரியுமா? மனிதர்களில் மனோபாவம் வேறு வேறாக இருக்கும். இதை அறிந்து நீ அமைதியாக இரு. உன்னை போல மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்காதே. அவர்களுக்கென்று இயல்பான குணம் ஒன்று இருக்கின்றது. அதை யார் நினைத்தாலும் மாற்றிவிட முடியாது. அப்படியே மாற்ற முயற்சி செய்தாலும் ஒரு நாள் இரு நாள் மாற்றி கொண்டது போல நடிக்கலாம். மற்றபடி மீண்டும் அவர்களால் அதுபோன்று இயல்பாக இருந்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, நிச்சயமாக நீ மற்றவர்கள் பொறாமைப்படுகின்ற அளவிற்கு வாழ வேண்டும். அது எல்லோரும் அல்ல. நீ உன்னுடைய எதிரி பொறாமைப்படுகின்ற அளவிற்கு வாழ வேண்டும். அதே நேரத்தில் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நீ ஏதாவது ஒரு விஷயத்தை அவர்கள் முன்னிலையில் சாதித்தும் காட்ட வேண்டும். என் குழந்தை, உனக்கு புரிகின்ற பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால், நீ நினைத்த வெற்றியை அடைய வேண்டும் என்றால் அதற்கு உன்னுடைய எதிரிதான் மிக பெரிய ஆயுதம் என்பதனை நீ புரிந்து கொள். அவர்களை பார்த்து பார்த்துதான் நீ இந்த வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். ஏனென்றால் நீ உன் வேலையை பார்த்து கொண்டிருந்தாய். பெரிதாக எதையும் சாதிக்கின்ற எண்ணத்தோடு நீ ஓடவில்லை. எப்பொழுது எதிரி என்ற ஒருவன் இருக்கிறான் என்று தெரிந்ததோ, நீ முன்னேறக்கூடாது என்று அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறார்கள் என்று உனக்கு தெரிந்ததோ, அதே நேரத்தில் உடனிருந்து கொண்டே துரோகத்தை செய்யும் பொழுது அவர்களை கண்டவுடன் உனக்கே வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஒரு அக்கறை வந்ததல்லவா? இந்த அக்கறையை உனக்கு கொடுத்த இவர்கள்தான் உனக்கு எப்பொழுதுமே வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான தூண்டுகோல் என்பதனை புரிந்து கொள். இவர்கள் இல்லை என்றால் நீ ஏனோ பிறந்தோம் ஏனோ வாழ்ந்தோம் என்று இருந்து கொண்டிருப்பாய். எதையும் சாதிக்க வேண்டும் என்று நினைத்திருக்க மாட்டாய். அதனால் துரோகத்தை செய்தவர்களுக்கும் உனக்கு எதிராக நிற்கின்றவர்களுக்கும் நன்றியை சொல்லி உன் வாழ்க்கையை நீ அவர்கள் முன்னிலையில் உச்சத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். என் குழந்தையே, தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி, இந்த 3 நற்குணங்களோடு நல்ல அன்பும் ஒருவருக்கு சேர்ந்து விட்டது என்றால் இந்த உலகமே அவர்களுக்கு சொர்க்கமாக மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள். எப்பொழுதுமே நல்ல தூய்மையோடும் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அதில் பொறுமையாகவும் விடாமுயற்சி எந்நாளும் உனக்குள் இருந்து கொண்டிருக்க வேண்டும். இவையெல்லாம் இருந்து நீ எதிர்பார்க்கின்ற ஒரு அன்போ அல்லது நீ ஒரு நல்ல அன்பையோ மற்றவர்களுக்கு கொடுப்பாயாயின் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் வந்து விடாது. என் பிள்ளையே, வீணை தன்னைத்தானே மீட்டு கொள்ள முடியாது. அது விரல்கள்தான் தந்தி கம்பிகளின் ஊடே மறைந்திருக்கும் நாதத்தை வெளிப்படுத்துகின்றது. அதுபோலத்தான் உன்னை வெளிப்படுத்துகின்ற சக்தி உனக்குள் தான் இருக்கின்றது என்பதனை முதலில் தேடி நீ வெளிக்கொண்டு வா. அதை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டாய் என்றால் இந்த காலம் உன் கைகளில் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எந்த ஒரு நிலையிலும் ஒரு நாள், ஒரு மணி நேரம், ஒரு நிமிடம் இவையெல்லாம் போய்விட்டது என்றால் மீண்டும் திரும்ப வந்து விடாது. அதனால் கோபத்தை தவிர்த்து விடு. ஒருவரோடு சண்டையிடுவதை தவிர்த்து விடு. அன்பாக பேசு. மகிழ்ச்சியாக எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள். இந்த வாழ்க்கை மிகவும் அழகானது அல்லவா? நீயும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழவிட வேண்டும். என் குழந்தையே,
நீ மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் கெடுதல் நினைத்து விடக்கூடாது. மற்றவர்கள் உனக்கு கெடுதல் நினைக்க கூடாது என்று நீ எந்த அளவிற்கு மனதிற்குள் எண்ணுகின்றாயோ அதே எண்ணங்கள் தானே மற்றவர்களின் மனதிலும் இருக்கும். அதனால் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் நீ காயப்படுத்த எண்ணிவிடாதே. என் பிள்ளையே, உண்மையான அன்பு உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும். அப்படி அந்த அன்பு உனக்கு கிடைக்கும் பொழுது அதை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் மிக அரிதாக சில விஷயங்கள் கிடைக்கும். அதில் இந்த உண்மையான அன்பும் ஒன்று. இது போன்ற ஒரு அன்பு இதுநாள் வரையிலும் கிடைக்கவில்லை என்று எண்ணி வருந்தாமல் உன்னோடு இருக்கின்ற இந்த வராகி அதை முழுமையாக உனக்கு கொடுப்பாள் என்பதனை புரிந்து கொண்டு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை இந்த தாயானவள் அடையாளம் காண்பித்து கொடுப்பாள் என்பதனை புரிந்து கொண்டு இந்த நாளில் உனக்கான நல்ல செயல்களை நீ செய்து கொண்டிரு. நீ செய்கின்ற செயல் நல்லதாக இருக்கும் பொழுது, உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் சரியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி மெதுவாக வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, உன்னுடைய இருளான நேரங்களுக்கெல்லாம் முதலில் நன்றி சொல். ஏன் தெரியுமா? அவைதான் உன்னை சூரிய ஒளி இருக்கின்ற சிகரங்களுக்கு அழைத்துச் செல்வதற்கு உனக்கு உதவி செய்திருக்கின்றது. இருட்டு என்ற ஒன்றை காண்பித்து வெளிச்சத்தை நோக்கி ஓடு என்று அதுதான் உன்னை சொல்லி இருக்கின்றது. அதனால் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன சோதனை வந்தாலும் சரி, அதைத்தான் உனக்கான மிக பெரிய ஊக்கமாக எடுத்துக்கொண்டு நீ எதிர்ந்து நின்று ஓடிவிட வேண்டும். என் பிள்ளையே, கஷ்டங்களை எல்லாம் நன்றாக கவனித்துப்பார். அதில் நிச்சயமாக இருக்கின்ற காரணங்கள் எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கும். மற்றவர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்கள் வேறு. அவை எல்லாவற்றையும் நீ ஒரே மனநிலையில்தான் எடுத்து கொண்டிருப்பாய். அதுதான் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான மிக பெரியதொரு வேதனையை கொடுத்திருக்கும். இனிமேலாவது அதுபோன்று இல்லாமல் என்ன நடந்தாலும் அதை எதிர்கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நீ எண்ணினால் போதும். உன்னால் முடியாது என்று நீ நினைக்கும் பொழுதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ செய்ய வேண்டும். முதலில் தோல்வி பெற வேண்டும். அதன் பிறகு மீண்டும் நீ முயற்சி செய்ய வேண்டும். நிச்சயமாக இரண்டாவது முறை இன்னமும் சிறப்பாக அதை நீ செய்ய வேண்டும். பெரிதாக அடிபடாதவர்கள் யாருமே இங்கு பெரிய பெரிய சிகரங்களில் ஏறிவிடவில்லை என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான தருணம் கிடைக்கும் பொழுது அதை உனக்கு நீ சொந்தமாக்கி கொள்ளும் வரை முயற்சிகளை செய்து கொண்டே இரு. என் பிள்ளையே, வாழ்க்கையில் என்ன ஆனாலும் சரி, பார்த்து கொள்ளலாம் என்பதனை மட்டும் மனதிற்குள் நினைத்துக்கொள். உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை என்பதனை உணர்ந்து கொள். சரி, எப்பேற்பட்ட எண்ணங்கள் உனக்குள் இருந்தாலும் சரி, இன்றைய நாள் உனக்கான நாள். இன்று உன் வராகி அம்மா எனக்கு உகந்த நாள். இந்த தாயானவள் இன்று உன்னோடு பயணிக்க கூடிய நாள். அதனால் நான் உன்னோடு பயணித்து இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியினை உன் கைகளில் கொடுத்து விட்டுத்தான் இன்று செல்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எந்த நேரத்திலும் நான் உன் வாழ்க்கையில் கெடுதல் செய்பவர்களை விட்டுவிட நினைத்தது கிடையாது. ஆனால் சில காலமாக உனக்கு கெடுதல் செய்கின்றவர்கள் தப்பித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கான காரணத்தை முதலில் நீ அறிந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சிலர் அதனை சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க நினைக்கின்றார்கள். ஒரு சிலர் தான் செய்த தவறை எப்பொழுதுமே நியாயப்படுத்தி கொண்டிருக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, இவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் அவர்களுக்குரிய தண்டனையை அடைந்தே தீருவார்கள். திருந்தி விட்டவர்கள் நல்ல நிலைக்கு வந்து விடுவார்கள். திருந்தாதவர்கள் தெய்வத்தின் கைகளால் தண்டனையை பெறுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, உனக்கான வெற்றியினை இன்று நான் உறுதி செய்கின்றேன். இனிமேல் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உன் கைகளில் தருகின்றேன். நடக்குமா நடக்காதா, இதை மட்டும் நடத்தி கொடுங்கள் என்று கேட்கின்ற என் பிள்ளைக்கு நிச்சயமாக நினைத்த விஷயத்தை வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கின்றேன். நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் வாழ்க்கையாக்கி உன் வராகி அம்மா நான் தருகின்றேன்.
நல்ல மனநிலையோடு இன்று நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான், நம் தாயானவளின் ஆசிகளோடு நமக்கு வெற்றி வரும் என்கின்ற எண்ணத்தோடு இன்றைய வெற்றியை நோக்கி பயணம் செய். நான் உன் கரம் பற்றி இன்று நடந்து கொண்டிருப்பேன். உனக்கான வெற்றியினை உன் கைகளில் நிச்சயமாக பெற்றும் கொடுப்பேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.